சென்னை கொளத்தூரில் இருசக்கர வாகனத்தை கள்ளசாவி போட்டு திருடி சென்ற கஞ்சா போதை இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து தர்மஅடி கொடுத்த நிலையில் ஒருவர் தப்பி ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். பிற்பகல் வணக்கம் சுபா. சென்னை கொளத்தூர் அருகே பைக் திருடர்களை விரட்டி பிடித்து பொதுமக்களை போலீசில் ஒப்படைத்துள்ளனர். சினிமா பாணியில் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சென்னை கொளத்தூர் குமரன் நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் இருவர் வேகமாக சென்றுள்ளனர். அவர்களை பின்தொடர்ந்து வாலிபர் ஒருவர் பைக்கை திருடி சென்றதாக சுட்டிக்காட்டிக் கொண்டு அவர்களை பிடிக்க பின்னால் ஒரு இருசக்கர வாகனத்தில் ஓடி வந்துள்ளார். அப்போது இதை கண்ட அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற ஒரு தன்னார்வலர் உடனடியாக தனது இருசக்கர வாகனத்தில் சம்பந்தப்பட்ட அந்த நபரை ஏற்றிக்கொண்டு பைக் திருடர்களை பிடிக்க சென்றுள்ளார். தொடர்ந்து அப்பகுதியில் சுற்றி தேடும் பொழுது திருவிக்கா நகர் பகுதியில் பைக் திருடர்கள் வருவதை கண்டு சினிமா பாணியில் பாய்ந்து அந்த சமூக ஆர்வலர் கார்த்திக் பிடித்துள்ளார். அப்போது பைக்கை ஓட்டிய ஒருவன் மட்டும் கார்த்திகிடம் சிக்கியுள்ளார். மற்றொரு நபர் தப்பி ஓடியுள்ளார். பிடிப்பட்ட அந்த வாலிபரை நான் பைக்கை தேடவில்லை என்றும் நண்பர் கூறியதால் தான் வாகனத்தை மட்டும் ஓட்டி வந்ததாக கூறி தப்பிப்பதற்கு நாடகம் ஆடியுள்ளார். சாவி இல்லாமல் எப்படி நீ வாகனத்தை ஓட்டினாய் என கேட்டு அப்பகுதியில் உள்ள மக்களின் உதவியோடு சமூக ஆர்வலர் கார்த்திக் அந்த நபரை திருவிக்கா நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். திருடு போன பைக் தொடர்பாக விசாரணை நடத்திய போது இந்த பைக்கானது சூளை பகுதியில் திருடப்பட்டது என்றும் பிடிப்பட்ட நபர் வேப்பேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருசக்கர வாகனங்களை நோட்டமிட்டு திருடும் கும்பலைச் சேர்ந்தவன் என்றும் இவன் பெயர் ஓட்டேரியைச் சேர்ந்த நந்தகுமார் என்றும் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து இவன் மீது வழக்கு பதிவு செய்து சென்னை திருவிக்கா நகர் காவல்துறையினர் தற்போது இவனிடம் தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது சுபா. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.